தாமோதரம் பிள்ளை நாம் ஜாஹாஜமானசிய அவருடைய தகப்பனாருடைய பேர் பார்வதி பரமேஸ்வராய நமஹ. சிவார்ப்பணம் சொல்லிக் கொள்ளும்போது தெரியாது. யஜமானசிய மோட்ச சாம்ராஜ்யேன படத்தம் திரும்ப அம்மாடம் பேர் சொல்லுவோம். பத்மலோஷனானாம் யாஹ ஆத்மசாந்தி சூர்ணோற்சவகிரியாஹ யஜமானசிய பிரேத சம்ஹார ஆத்மசாந்தி கிரியாஹ காலேன மகாகணபதி பூஜா கர்ம கரிஷ்யே. இதுல போட்டுருவோம். தர்ப்பம் உத்தரதோடிரஸ்ய கையில அபோபத்ரஸ்ய முதற்கண் இறை அடிய இதிய கலந்து அம்மையாருடைய குடும்பத்தாருக்கு கரண்டோ அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயக சுவாமி தேவஸ்தான கௌரவ அரங்காவலர் சபை சார்பாகவும் எனது சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, இன்று அம்மாவுடைய இறுதிக்கிரியைகள் நடாத்துகின்ற தருணம். இந்நிகழ்வானது ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அனைவருமே சொல்லொன்னா துயரத்திற்கு உள்ளாகின்றோம். அடியற்ற மரங்களாகி செய்வது என்னது சொல்வது என்னது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் மறந்து அப்படியே ஸ்தம்பித்து போய் விடுகின்ற ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. அன்பர்களே, இந்த நேரத்திலே இத்தருணத்திலே ஏற்படுகின்ற துன்பத்தை, இத்தருணத்திலே ஏற்படுகின்ற துயரை சொல்வதற்கு கூட எம்மிடம் வார்த்தைகள் இல்லை. நாங்கள் அப்படியே உறைந்து போய்விடுகின்றோம் இந்த நேரத்தில். இருப்பினும் அன்பர்களே, இந்நிகழ்வு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகும். இந்நிகழ்வு என்பது சத்தியமானதொரு நிகழ்வாகும். இந்நிகழ்விலிருந்து மீள்பவர்கள் எவரும் இல்லை. முடி சார்ந்த மன்னரும் மற்றுமுள்ளோரும் ஒரு நாள் ஒருபடி சாம்பலாவது திண்ணம். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் அன்பர்களே, மாண்டார்கள் மீள்வது இல்லை என்பதுதான் சத்தியம். இதை நாங்களும் உணர்ந்து மற்றவர்களும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பர்களே நாங்கள் நெற்றியிலே திருநீறு கூட அணிகின்றோம். என்றோ ஒரு நாள் இந்த பொய்யான காயம், இந்த பொய்யான உடம்பு ஒருபடி சாம்பலாகி அக்கினிக்கோ மண்ணுக்கோ தானமாகத்தான் போகும் என்பதை என்றுமே மறவாதிருக்கத்தான் நாங்கள் மற்றவர்களின் பார்வையில் படும்படியாக நெற்றியிலே திருநீறு கூட அணிகின்றோம். அன்பர்களே, நாங்கள் இங்கு அமர்ந்து உங்களுடைய மனச்சாந்திக்காக 1000 சமாதானங்கள் 1000 தத்துவங்கள் வியாக்கியானங்கள் பேசினாலும் ஒருவருடைய பிரிவின் போது ஏற்படுகின்ற துன்பமானது மாறாத வடுவை போன்றது. மாறாத வடுவை போன்றது. அது நாங்கள் வாழ்கின்ற காலம் வரை இருக்கத்தான் செய்கிறது. இருப்பினும் அன்பர்களே, என்னதான் செய்வது? இந்த இயற்கையை, இறைவனை மீறி எங்களால் எதுவுமே செய்ய இயலாது. இயற்கையை, ஆண்டவனை மீறி எங்களால் எதுவுமே செய்ய இயலாது. நீர்மேல் எவ்வாறு குமிழிகள் தோன்றி மறைகின்றனவோ அவ்வாறே நிலையற்றது இந்த வாழ்க்கை. நீர்மேல் எவ்வாறு குமிழிகள் தோன்றி கணப்பொழுதில் மறைந்து போகிறதோ அவ்வாறே நிலையற்றது இந்த காயம். என்றோ ஒரு நாள் எம்மையும் இந்நிகழ்வு வந்து சேரத்தான் போகிறது. அந்த வகையிலே முதலிலே கூறியது போல இந்நிகழ்வினை எதிர்த்து எங்களால் எதுவுமே செய்ய இயலாது. ஆனால் எங்களால் செய்ய இயன்ற காரியங்களும் உண்டு. என்னவென்று பார்த்தோமே ஆனால் அதுதான் நண்பர்களே, அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை சரியாக செய்வது. அம்மா சொன்ன, அம்மா காட்டிய நல் வழியிலே செல்வது ஒன்றை தவிர வேற எதுவும் எங்களால் செய்ய இயலாது. அந்த வகையிலே எங்களுடைய சைவ சமய ஆச்சாரத்தின் பிரகாரம் நண்பர்களே, ஒருவர் இறையடி எய்தினால் அவருடைய திருவுடலை இறைவனாகவே பாவித்துத்தான் இந்த கிரியைகள் இடம்பெறுகிறது. அந்த வகையிலே எவர் கர்த்தாவோ அவர் சங்கல்பம் பூணுவார். இப்பொழுது கர்த்தாவானவர்கள் சங்கல்பம் பூண்டாயிற்று. அதற்கு பிறகு உங்களுக்கே தெரியும், எந்த வழிபாட்டினை எடுத்துக்கொண்டாலும் விநாயக வழிபாடானது என்பது முதன்மை பெறும். அந்த வகையிலே இங்கும் விநாயக வழிபாடானது என்பது முதன்மை பெறும். அதற்கு பிறகு இந்த கலசங்களிலே கங்காதி புண்ணிய தீர்த்தங்களையும் இந்திர அக்னி யம நிருதி வருண வாயு குபேர ஈசான என்கின்ற அட்டபாலகர்களையும் எம்பெருமானை சதாசிவ வடிவமாக ருத்ரகும்பத்திலேயும் ஆவாகனம் செய்து ருத்ரகும்ப பூஜையானது இடம்பெறும். அதற்கு பிறகு
கொள்ளியெடுப்பதற்காக ருத்ரனுக்கு ஹோமங்கள் இடம்பெறும். பூர்ணாகுதி எல்லாம் உங்கள் கரங்களாலே நிறைவேறிய பின் அன்பர்களே நீங்கள் கண்டிருப்பீர்கள், ஒரு ஆலயத்திலே இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு முன் எண்ணெய் காப்பு சாத்துவார்கள். அதற்கு தைலாப்பியங்கம் என்று பெயர். அதே போலத்தான் இங்கும் அதே சிவலிங்கமாகவே பாவித்து எண்ணெய் அரைப்பு வைத்தலிடும் நிகழ்வானது இடம்பெறும். ஒரு ஆலயத்திலே என்னென்ன அபிஷேக திரவியங்களால் அபிஷேகங்கள் இடம்பெறுகிறதோ அத்தனை அபிஷேக திரவியங்களாலும் சரீர சுத்திக்காக புரோக்ஷணமாக பாவனாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகமானது இடம்பெறும். அபிஷேகங்கள் எல்லாம் நிறைவேறிய பின் அன்பர்களே நாங்கள் சைவ சமயிகளாக பிறந்தோம், தீட்சை கேட்டோமோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. இருப்பினும் இறுதியிலே பள்ளியிலோ ஆலயங்களிலோ சென்று பெற வேண்டிய ஒரு உத்தமமான ஒரு கட்டாயமான விடயம் இந்த சமய தீட்சை, சிவ தீட்சை என்பது. அப்படி ஒருவர் வாழ்கின்ற காலத்திலே அதை பிறத்தவரின் அன்னாருடைய இறுதிக்கிரியைகள் நிறைவடையவும் அன்னாருடைய திருவுடலுக்கு அந்த சிவதீட்சையானது வழங்கி அன்னாரை சிவமாகவே ஆக்கி சைவ சமயியாகவே ஆக்கித்தான் இந்த கிரியைகள் நிறைவடைகிறது. அதற்கு பிறகு மாலை அணிவித்தல், அலங்காரங்கள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நிறைவேறிய பின் அன்பர்களே அம்மையாருடைய வழித்தோன்றல்கள் என்று சொல்லக்கூடிய பரம்பரையினர் அம்மையாருடைய திருவுடலை சூழ நின்று நெய்த்தீபங்கள் ஏந்துவார்கள். இந்த நெய்த்தீபங்கள் ஏன் ஏந்தப்படுகிறது என்று பார்த்தோமையானால் ஆன்மாவுக்கு மோட்சத்துக்கு வழிகாட்டுகின்ற பொருட்டே அவருடைய பரம்பரையினரால் அவருடைய திருவுடலை சூழ நின்று இந்த நெய்த்தீபங்கள் ஏந்தப்படுகிறது. இந்த தீபங்கள் ஏந்துகின்ற தருணத்திலே மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே அருளிய திருப்பொற்றுண்ணம் எனும் பதிகம் பாடி இடிக்கப்பட்டு அம்மாவுக்கு சாத்தப்படுகிறது. இந்த திருப்பொற்றுண்ணம் பாடுதல் இடித்தல் போன்ற நிகழ்வு எங்கு இடம்பெறும் என்று பார்த்தோமே ஆனால் நண்பர்களே இந்நிகழ்வு என்பது ஒரு ஆலயத்திலே பிரம்மோற்சவத்தின் போது இறுதி நாள் ஆகிய தீர்த்தவாரியிலே போதும் நாள்வர் அந்தனர் நாளும் அடிப்பரவ மங்குள் மதித்தவள் மாடவீதி மருகள் நிலாவிய மைந்த சொல்ல செங்கையனார் பூனல் செல்வ மல்கும் சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விளங்கேறி ஏந்தியானோ கணபதீச்சரம் காமுறவே வேதனரி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொடிய புனிதவாய் மலர்ந்தெழுக சீதவளவயன் புகழீர் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். விக்னேஸ்வராய நமः பிரார்த்தனா புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் அஸ்மின் கலசே சிவாஸ்திராய நமः சிவாஸ்திரமூர்த்தே நமः ध्यायामि आवाहयामि. ओम शिवास्त्राय नमः, ओम आत्मतत्वाय नमः, ओम विद्यातत्वाय नमः, ओम शिवतत्वाय नमः, ओम शिवास्त्राय विद्महे कलाकलाय धीमहि तन्नो शिवास्त्र प्रचोदयात्. ओम अस्मिन् कलशे वरुणं ध्यायामि आवाहयामि. वरुणाय नमः पादयो वाद्यं समर्पयामि. वरुणाय नमः अर्घ्यं समर्पयामि. वरुणाय नमः आजमनीयं समर्पयामि. वरुणाय नमः समयामि स्नानानन्तरं आजमनीयं समर्पयामि. वरुणाय नमः परिमल गन्धां धारयामि. गन्धशोभच्छदां समर्पयामि. सिन्दूरार्तं अक्षतां समर्पयामि. नागवाहधरं विष्णुं रत्नोपवीत विग्रहं रसाङ्गदवलं ध्याये. वरुणं मकरासनं वरुणाय नमः. ओम गंगापुत्राय नमः. ओम अभाम्बतये नमः. ओम दीप्तराजाय नमः. ओम जलादीवाय नमः. ओम पादहस्ताय नमः. ओम गंगाय नमः. ओम यमुनाय नमः. ओम नर्मदाय नमः. ओम सिन्धवे नमः. ओम गोदावरी नमः. ओम ताम्रवर्णी नमः. ओम गंगाधि पुण्यतीर्थदेवताभ्यो नमो नमः. नामार्चनं समर्पयामि. जलाधिभाय विद्महे पादहस्ताय धीमहि तन्नो वरुण प्रचोदयात्. वरुणाय नमः धूपमाग्रावयामि. वरुणाय नमः दीपं दर्शयामि. ओम त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिवन्दनात् मृत्योन्मुक्षीय समावतात्. वरुणाय नमः जलाधिपाय विद्महे पादहस्ताय धीमहि तन्नो वरुण प्रचोदयात्. वरुणाय नमः नीरां जलधिपं समर्पयामि. ओम अघोरेभ्यो दघोरेभ्यो दघोरधरेभ्यो
सर्वेभ्यः सर्वेभ्यो नमस्ते हस्तु रुद्ररूपेभ्यः ईशानः सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे हस्तु सदा शिवो त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकवन्दनात् मृत्योन्मुक्षीय मामुतात् ईशानः सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे हस्तु सदा शिवो विघ्नेश्वराय नमः वरुणाय नमः यदास्थानं प्रतिष्ठापयामि शोभनार्थे क्षेमाय पुनरागमनाय च यजमानस्य मोक्षसाम्राज्येन वदत्यन्तम् ॐ भुवस्वः सुवस्वः भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् पूजोत्रविदानेन मण्डवेन यजमानस्य आत्मानस्य प्रोक्षेहेन ओम अच्युताय नमः अनंताय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्यादनाय नमः पद्माय नमः अस्मिन् कुंभमध्ये श्री वणिवाम्बिका देवी समेत श्री महामृणाथ परमेश्वराय नमः आवाहयामि आवाहन स्थापन सन्निधान सनिरोधन दिक्बन्धन अवकुण्ठन धेनुः त्रिशूलमुद्रामदस्य श्री वणिवाम्बिका देवी महामृणाथ परमेश्वराय नमः पादयोः आद्यं समर्पयामि शिवाय नमः अर्घ्यं समर्पयामि शिवाय नमः आयमनीयं समर्पयामि शिवाय नमः समयामि स्नानानन्तरम् आयमनीयं समर्पयामि साम्प्रदाशिव परमेश्वराय नमः परिमलगन्धां धारयामि गन्धशोभच्छदां समर्पयामि सिन्दूरार्तम् अक्षदां समर्पयामि श्री वणिवाम्बिका देवी समेत श्री महामृणाथ परमेश्वराय नमः ध्यानम् ओम वंदे शंभुमापतिं सुरगरं वंदे जगत्कारणं वंदे पन्नगभूषणं मृगधरं वंदे पशूनां पतिं वंदे सूर्यदशाङ्गवह्निनयनं शशिशेखराय नमः ओम वामदेवाय नमः ओम विरूपाक्षाय नमः ओम कवर्तिने नमः ओम नीललोहिताय नमः ओम शंकराय नमः ओम काल पक्कमा पोंगो इलाते पोडुंगो संभवे नमः ओम पिनाकिने नमः श्री सांब सदाशिव परमेश्वराय नमः कोली वक्किरवा कडेसिया काटुंगो நீராயுருக்கியன் ஆறுயிராய் முன்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே கண்டனே யாவையுமான்
சோதியனே நூலே நோம்பா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாதியல்தானே ஈத்தன்னையாட்கொண்ட இந்த பெருமானே கூத்தனின் ஞானத்தால் கொன்றுவார்த்தின் நோக்கரிய நோக்கே நோக்கரிய உணர்வே ஒக்கும் தரவும் விழா புண்ணியனே காவல் நீரான் பெரிய வேறுடையே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றத்துடவையாய் சொல்லாதன் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் முழுவதே வந்துறிவாம் ஏற்றனை கேட்ட தெளிவை சிந்தனையுள் ஊற்றான முன்னார் அங்கே உடையானே வேட்டு விகாரா விடக்குடப்பின் குடப்பா ஆற்றேனும் ஐயா அரணியோ ஒன்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கி வந்து வினைப்பிறந்தாடாமே கள்ளக்குல குரம்பை கட்டளிக்க வெல்லானே நடுவில் நட்டம் பயிலாடும் நாளே திரையில் கூட்டனே வெண்பாண்டி நாட்டானே அழற்பதி அறுப்பானே ஒன்று சொல்லத்தறியானை தொழிற்கு வழிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் நடித்து கற்பார்ந்த காலம் கடவா கடல் கடக்க ஜபமாயி வந்தெனக்கு சேர்ந்ததே அப்பன் முதுவாதகம் கொண்டுரைத்த தமிழ் மாலை திருவாதகம் என்னும் தொல்லையிலும் புறவி சூடும் தரணிக்கு அழகானந்தமாக்கியதே எல்லையீ மறுபா நொறியடிக்கும் பாலபூரங்கோன் திருவாதகம் என்னும் தேடும் கண்களிரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆறாவே காரிகையார்தம் வாழ்விழந்தார்க்கு கடைப்படும் ஆறாதே மண்களில் வந்து புறந்திடுமாறு மறந்திடும் ஆகாதே மாடவியாமலல் பாதம் கண்டும் வணங்குதும் மாறாதே பண்பறி கூர்வதோர் பாடலோர் பாடல் பணிந்திடும் ஆகாதே பாண்டின் நாடுடை ஆண்கடையாட்சி வாங்கோ என்னரப்பு வைக்க சொந்தக்காரர் வாங்கோ வந்து வெளிப்படும் ஆகாதே நீங்களை வீசிய காணவன் வந்து என்னரப்பு வைக்க சொந்தக்காரர் வாங்கோ தாய் தகப்பன் 2 பேரும் இருக்கிறவே வைக்க கூடாது 2 பேர்ல ஒருத்தர் இல்லை என்றாலும் கலந்து கொள்ளலாம் ஏதேனும் சுபகாரியங்கள் அருகில் நடக்க இருந்தா அப்படியே வா அப்படியே அந்த பக்கத்துல ஆன்டி கிளாக் அந்த பக்கத்துல வா அம்மா நீங்க கடைசியா வைக்கிறீங்க பணம் மாறி வந்து வைங்கோ என்னரப்பு வைக்கிறவே வாங்கோ இறுதியாக என்னரப்பு வைக்கிறவே சொந்தக்காரர் வாங்கோ உறுப்புக்காரர் மட்டும் வையுங்கோ யானேதும் பிறப்பஞ்சேன் பிறப்பதனுக்கென்கடவேன் வானேயும் பொருள் வேண்டேன் மண்ணாழ்வாள் மதித்துமிரே தீனேயும் மலர்கொன்றை தேனேயும் மலர்கொன்றை சிவனேயும் பெருமானும் மானேயும் அருள் ஒரு நாள் தொன்றே வருந்துவதே
இங்க வா அம்மா, இங்க வா. நாங்கள் அம்மாவை இறுதியாக அபிஷேகம் பண்ண போறதாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இறுதியாக அபிஷேகம் பண்ணதாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நான் உங்களை கைக்கு தாங்கிய தெளிப்பேன். அது உங்களுக்கு அம்மாவும் மட்டும் யானே பொய் மூவன் என்னெஞ்சும் பொய் என்னன்பும் பொய் ஆனால் வினையே அழுதாள் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் வழிவேனே சிற்றிக்கும் மானே நீ அருளாய் அடியே நுண்ணை வந்துமாறே என் அன்பும் பொய் ஆனால் வினையே உன்னை அழுதால் பெறலாமே தேனே அமுதே தேனே அமுதே கரும்பின் தெளிவே மானே அருளாய் அடியேன் உனையே வந்து ஊருமாறே மானே அருளாய் அடியேன் உனை வந்து ஊருமாறே அடியேன் உனை வந்து ஊருமாறே வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மாளுக்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டியது நீ யாது அருள் செய்தாய் யாடும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே சொந்தக்காரமாகோ அஞ்சு பேர் வாங்கோ யாரும் வராது பெரிய சொல்லுவாங்க வா வா அப்படி மூணு சுத்தி வாங்கிட்டாரு அம்மாவை மூணு சுத்தி கடைசியா போகும் இங்க போகும்
பதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னையே சிக்கெனப் பிடித்தேன் எங்கெழுந்து அருள்கூடுவது இனியே பண் சுமர்ந்த பாடல் பரிசு படைத்து அருளும் பெண் சுமர்ந்த பாகத்தான் பெம்மான் பெரும் துறையான் பின் சுமர்ந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமர்ந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமர்ந்து கூடி கொண்டு அக்கோவாள் முத்துண்டு பொன் சுமர்ந்த பொன்மேனி பாடுகின்றான் அம்மானாய் பாடுகின்றான் அம்மானாய் பாரொடுவினாய் பரந்தையும் பரணே பாரொடுவினாய் பரந்தையும் பரணே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொழிவாய் சிவபுரத்து அரசே சீரொடு பொழிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் துறை உரை சிவனே யாரொடு நோகேன் யார் கெடுத்துரைப்பேன் ஆந்தனி அருளில்லையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. அரஹ நம பார்வதி பதயே அழகு மகாதேவன் தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. மந்திரமாவது வானவர் மேகது சுந்தரமாவது துதிக்கப்படுவது தந்திரமாவது சமயத்தில் உள்ளது செங்குவர் வாயுமை பங்கன் திரு ஆழமயாந்திருநூரே வேதத்தில் உள்ளது பெண் தூயர் தீர்ப்பது நூறு ஓதம் தருவது நூறு உண்மை தவிர்ப்பது நூறு ஓதத்தருவது நூறு உண்மையில் உள்ளது சீர புனல் வயல் தூங்க திரு ஆலவயாந்திருநூரே முத்திரரோவது முனிவரணிவது நூறு சத்தியமாவது நூறு தக்கோர் புகழ்வது நூறு பத்திரூவது நூறு பரவகினியது நூறு சித்திரூவது நூறு திரு ஆடவயாண்டிருநூரே காலகினியது நூறு கவினைத்தருவது நூறு பேணியணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நூறு மானந்தகைவது நூறு மதியத்தருவது நூறு கேடந்தருவது நூறு திரு ஆழவயாந்திருநூரே பூசைனியது நூறு புண்ணியமாவது நூறு பேரவினியது நூறு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம்
ஆசை கடுப்பது நீரு அர்த்தமாகாவது நீரு தேகம் புகழ்வது நீரு திருகாலவாயான் திருநீரே அழுத்தமதாவது நீரு அவலம் மறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அடிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புன்முதல் நீள்வது நீரு அழுத்தமதாவது நீரு அவலம் மறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அடிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு பூசும் பண்ணீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவயான் திருநீரே இடது வட்டது நீரு இமைக்கும் உள்ள நீரு பயிரப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிரை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு ஐரை போடி ஐரை போடிகள் சூழ ஆரபயாந்திருநூறு ஆற்றலடல் விடையேறும் ஆழவாயாந்திரு நீட்டை போற்றி புகழினாம் பூதுரஞான சம்பந்தன் தேற்றி தென்னுடலுற்ற தீப்பிணியாயின தீரமோ காட்டிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் कालवाहतरं कृष्णं न्याये दक्षिणदिग्पदे यमासनाय नमः यममूर्तये नमः मगीशवागनाय नमः दण्डहस्ताय नमः यजमानस्य मोक्षसाम्राज्ञेन बलसिद्ध्यर्थं திருச்சிற்றம்பலம். முத்துநட்டாமம் பூமாடலூக்கி முளைக்குடம் தூபம் தீபம் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிசமின் சித்தியும் கௌரியும் பாட்பதியும் கங்கையும் வந்து தவறியும் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆடப் பொற்றுணம் முடிக்கிறாமே. தொண்டர்புறம் இல்லாமே குழுவின் தொழுவின் எம் கோன் என் கூத்தன் தேவியும் தானும் வந்தெம்மையார செம்பொற்றை சுண்ணம் இடித்திடாமே. சுந்தரனும் அழகி தூயவன் செந்திரி வரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டியங்கும் எழுச்சுடர் வைத்து கொடியளவின் அந்த அயந்தன் பெருமான் ஆழியான் நாதன் நற்பேரந்தாவை எந்தரம் ஆளுமையார் கொடுனக்கு இந்த பொற்றுணம் முடித்து நாமே. மின்கள் உலக்க எல்லாம் காம்படி
திருவேகம் பண் செம்பொற்கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி பொற்றுண்ணம் இடித்து நாமே அர்கடுப்பார் அயனும் அறியும் அன்று மற்றின்றோடமர் நறுமுகவர் கணங்கள் எல்லாம் நம்மிற்கின் எடுக்க விட்டோம் செறிவிடை மும்மதில் எய்தவில்லி திருவேகம் வென்றும் பொற்கோயில் பாடி முருகற்ற வாயினின் முப்பனப்பற்கு தாமோதரம் பிள்ளை நாம் ஜாஹாஜமானசிய அவருடைய தகப்பனாருடைய பேர் பார்வதி பரமேஸ்வராய நமஹ சிவார்ப்பணம் சொல்லிக் கொள்ளும்போது தெரியாது யஜமானசிய மோட்ச சாம்ராஜ்யேன படத்தம் திரும்ப அம்மாட பேர் சொல்லுவோம் பத்மலோஷனானாம் யாஹ ஆத்மசாந்தி சூர்ணோற்சவகிரியாக யஜமானசிய பிரேத சம்ஹார ஆத்மசாந்தி கிரியாக காலேன மகாகணபதி பூஜா கர்மகரிஷ்யே இதுல போட்டுருவோம் தர்ப்பம் உத்தரதோடிரஸ்ய அபோபத்ரஸ்ய முதற்கண் இறை அடிய இதிய கலந்து அம்மையாருடைய குடும்பத்தாருக்கு கரண்டோ அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயக சுவாமி தேவஸ்தான கௌரவ அரங்காவலர் சபை சார்பாகவும் எனது சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, இன்று அம்மாவுடைய இறுதிக்கிரியைகள் நடாத்துகின்ற தருணம். இந்நிகழ்வானது ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அனைவருமே சொல்லொன்னா துயரத்திற்கு உள்ளாகின்றோம். அடியற்ற மரங்களாகி செய்வது என்னது சொல்வது என்னது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் மறந்து அப்படியே ஸ்தம்பித்து போய் விடுகின்ற ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. அன்பர்களே, இந்த நேரத்திலே இத்தருணத்திலே ஏற்படுகின்ற துன்பத்தை, இத்தருணத்திலே ஏற்படுகின்ற துயரை சொல்வதற்கு கூட எம்மிடம் வார்த்தைகள் இல்லை. நாங்கள் அப்படியே உறைந்து போய்விடுகின்றோம் இந்த நேரத்தில். இருப்பினும் அன்பர்களே, இந்நிகழ்வு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகும். இந்நிகழ்வு என்பது சத்தியமானதொரு நிகழ்வாகும். இந்நிகழ்விலிருந்து மீள்பவர்கள் எவரும் இல்லை. முடி சார்ந்த மன்னரும் மற்றுமுள்ளோரும் ஒரு நாள் ஒருபடி சாம்பலாவது திண்ணம். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் அன்பர்களே, மாண்டார்கள் மீள்வது இல்லை என்பதுதான் சத்தியம். இதை நாங்களும் உணர்ந்து மற்றவர்களும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பர்களே நாங்கள் நெற்றியிலே திருநீறு கூட அணிகின்றோம். என்றோ ஒரு நாள் இந்த பொய்யான காயம், இந்த பொய்யான உடம்பு ஒருபடி சாம்பலாகி அக்கினிக்கோ மண்ணுக்கோ தானமாகத்தான் போகும் என்பதை என்றுமே மறவாதிருக்கத்தான் நாங்கள் மற்றவர்களின் பார்வையில் படும்படியாக நெற்றியிலே திருநீறு கூட அணிகின்றோம். அன்பர்களே, நாங்கள் இங்கு அமர்ந்து உங்களுடைய மனச்சாந்திக்காக 1000 சமாதானங்கள், 1000 தத்துவங்கள், வியாக்கியானங்கள் பேசினாலும் ஒருவருடைய பிரிவின் போது ஏற்படுகின்ற துன்பமானது மாறாத வடுவை போன்றது. மாறாத வடுவை போன்றது. அது நாங்கள் வாழ்கின்ற காலம் வரை இருக்கத்தான் செய்கிறது. இருப்பினும் அன்பர்களே, என்னதான் செய்வது? இந்த இயற்கையை, இறைவனை மீறி எங்களால் எதுவுமே செய்ய இயலாது. இயற்கையை, ஆண்டவனை மீறி எங்களால் எதுவுமே செய்ய இயலாது. நீர்மேல் எவ்வாறு குமிழிகள் தோன்றி மறைகின்றனவோ அவ்வாறே நிலையற்றது இந்த வாழ்க்கை. நீர்மேல் எவ்வாறு குமிழிகள் தோன்றி கணப்பொழுதில் மறைந்து போகிறதோ அவ்வாறே நிலையற்றது இந்த காயம். என்றோ ஒரு நாள் எம்மையும் இந்நிகழ்வு வந்து சேரத்தான் போகிறது. அந்த வகையிலே முதலிலே கூறியது போல இந்நிகழ்வினை எதிர்த்து எங்களால் எதுவுமே செய்ய இயலாது. ஆனால் எங்களால் செய்ய இயன்ற காரியங்களும் உண்டு. என்னவென்று பார்த்தோமே ஆனால் அதுதான் நண்பர்களே, அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை சரியாக செய்வது. அம்மா சொன்ன, அம்மா காட்டிய நல் வழியிலே செல்வது ஒன்றை தவிர வேற எதுவும் எங்களால் செய்ய இயலாது. அந்த வகையிலே எங்களுடைய சைவ சமய ஆச்சாரத்தின் பிரகாரம் நண்பர்களே, ஒருவர் இறையடி எய்தினால் அவருடைய திருவுடலை இறைவனாகவே பாவித்துத்தான் இந்த கிரியைகள் இடம்பெறுகிறது. அந்த வகையிலே எவர் கர்த்தாவோ அவர் சங்கல்பம் பூணுவார். இப்பொழுது கர்த்தாவானவர்கள் சங்கல்பம் பூண்டாயிற்று.
அதற்கு பிறகு உங்களுக்கே தெரியும், எந்த வழிபாட்டினை எடுத்துக்கொண்டாலும் விநாயக வழிபாடானது என்பது முதன்மை பெறும். அந்த வகையிலே இங்கும் விநாயக வழிபாடானது என்பது முதன்மை பெறும். அதற்கு பிறகு இந்த கலசங்களிலே கங்காதி புண்ணிய தீர்த்தங்களையும் இந்திர அக்னி யம நிருதி வருண வாயு குபேர ஈசான என்கின்ற அட்டபாலகர்களையும் எம்பெருமானை சதாசிவ வடிவமாக ருத்ரகும்பத்திலேயும் ஆவாகனம் செய்து ருத்ரகும்ப பூஜையானது இடம்பெறும். அதற்கு பிறகு கொள்ளியெடுப்பதற்காக ருத்ரனுக்கு ஹோமங்கள் இடம்பெறும். பூர்ணாகுதி எல்லாம் உங்கள் கரங்களாலே நிறைவேறிய பின் அன்பர்களே, நீங்கள் கண்டிருப்பீர்கள், ஒரு ஆலயத்திலே இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு முன் எண்ணெய் காப்பு சாத்துவார்கள். அதற்கு தைலாப்பியங்கம் என்று பெயர். அதே போலத்தான் இங்கும் அதே சிவலிங்கமாகவே பாவித்து எண்ணெய் அரைப்பு வைத்தலிடும் நிகழ்வானது இடம்பெறும். ஒரு ஆலயத்திலே என்னென்ன அபிஷேக திரவியங்களால் அபிஷேகங்கள் இடம்பெறுகிறதோ அத்தனை அபிஷேக திரவியங்களாலும் சரீர சுத்திக்காக புரோக்ஷணமாக பாவனாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகமானது இடம்பெறும். அபிஷேகங்கள் எல்லாம் நிறைவேறிய பின் அன்பர்களே, நாங்கள் சைவ சமயிகளாக பிறந்தோம், தீட்சை கேட்டோமோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. இருப்பினும் இறுதியிலே பள்ளியிலோ ஆலயங்களிலோ சென்று பெற வேண்டிய ஒரு உத்தமமான ஒரு கட்டாயமான விடயம் இந்த சமய தீட்சை, சிவ தீட்சை என்பது. அப்படி ஒருவர் வாழ்கின்ற காலத்திலே அதை பிறத்தவரின் அன்னாருடைய இறுதிக்கிரியைகள் நிறைவடையவும் அன்னாருடைய திருவுடலுக்கு அந்த சிவதீட்சையானது வழங்கி அன்னாரை சிவமாகவே ஆக்கி சைவ சமயியாகவே ஆக்கித்தான் இந்த கிரியைகள் நிறைவடைகிறது. அதற்கு பிறகு மாலை அணிவித்தல், அலங்காரங்கள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நிறைவேறிய பின் அன்பர்களே, அம்மையாருடைய வழித்தோன்றல்கள் என்று சொல்லக்கூடிய பரம்பரையினர் அம்மையாருடைய திருவுடலை சூழ நின்று நெய்த்தீபங்கள் ஏந்துவார்கள். இந்த நெய்த்தீபங்கள் ஏன் ஏந்தப்படுகிறது என்று பார்த்தோமையானால், ஆன்மாவுக்கு மோட்சத்துக்கு வழிகாட்டுகின்ற பொருட்டே அவருடைய பரம்பரையினரால் அவருடைய திருவுடலை சூழ நின்று இந்த நெய்த்தீபங்கள் ஏந்தப்படுகிறது. இந்த தீபங்கள் ஏந்துகின்ற தருணத்திலே மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாசகத்திலே அருளிய திருப்பொற்றுண்ணம் எனும் பதிகம் பாடி இடிக்கப்பட்டு அம்மாவுக்கு சாத்தப்படுகிறது. இந்த திருப்பொற்றுண்ணம் பாடுதல், இடித்தல் போன்ற நிகழ்வு எங்கு இடம்பெறும் என்று பார்த்தோமே ஆனால் நண்பர்களே, இந்நிகழ்வு என்பது ஒரு ஆலயத்திலே பிரம்மோற்சவத்தின் போது இறுதி நாள் ஆகிய தீர்த்தவாரியிலே போதும் நாள்வர் அந்தனர் நாளும் அடிப்பரவ மங்குள் மதித்தவள் மாடவீதி மருகள் நிலாவிய மைந்த சொல்ல செங்கையனார் பூனல் செல்வ மல்கும் சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விளங்கேறி ஏந்தியானோ கணபதீச்சரம் காமுறவே வேதனரி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத வரம்பரை பொடிய புனிதவாய் மலர்ந்தெழுக சீதவளவயன் புகழீர் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். விக்னேஸ்வராய நமः. பிரார்த்தனா புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் அஸ்மின் கலசே சிவாஸ்திராய நமः. சிவாஸ்திரமூர்த்தே நமः. ध्यायामि आवाहयामि. ओम शिवास्त्राय नमः. ओम आत्मतत्त्वाय नमः. ओम विद्यातत्त्वाय नमः. ओम शिवतत्त्वाय नमः. ओम शिवास्त्राय विद्महे कलानलाय धीमहि तन्नो शिवास्त्र प्रचोदयात्. ओम अस्मिन् कलशे वरुणं ध्यायामि आवाहयामि. वरुणाय नमः. पादयो वाद्यं समर्पयामि. वरुणाय नमः. अर्घ्यं समर्पयामि. वरुणाय नमः. आजमनीयं समर्पयामि. वरुणाय नमः. समयामि स्नानानन्तरं आजमनीयं समर्पयामि. वरुणाय नमः. परिमल गन्धां धारयामि. गन्धशोभच्छदां समर्पयामि. सिन्दूरार्तम् अक्षतां समर्पयामि. नागवाहधरं विष्णुं रत्नोपवीत विग्रहं रसाङ्गदवलं ध्याये. वरुणं मकरासनं. वरुणाय नमः. ओम गंगापुत्राय नमः. ओम अभांसतये नमः. ओम तीर्थराजाय नमः. ओम जलादीवाय नमः. ओम पादहस्ताय नमः. ओम गंगाय नमः. ओम यमुनाय नमः. ओम नर्मदाय नमः. ओम सिन्धवे नमः. ओम गोदावरी नमः. ओम ताम्रवर्णी नमः. ओम गंगाधि पुण्यतीर्थदेवताभ्यो नमो नमः. नामार्चनं समर्पयामि. जलादिभाय विद्महे पादहस्ताय धीमहि तन्नो वरुण प्रचोदयात्. वरुणाय नमः. धूपमाग्रापयामि. वरुणाय नमः. दीपं दर्शयामि. ओम
ओम अघोरेभ्यो दघोरधरेभ्यः सर्वेभ्यः सर्वेभ्यो नमस्ते हस्तु रुद्ररूपेभ्यः ईशानः सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे हस्तु सदा शिवो त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकवन्दनात् मृत्योन्मुक्षीय मामुतात् ईशानः सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे हस्तु सदा शिवो विघ्नेश्वराय नमः वरुणाय नमः यदास्थानं प्रतिष्ठापयामि शोभनार्थे क्षेमाय पुनरागमनाय च यजमानस्य मोक्षसाम्राज्येन वदत्यन्तम् ॐ भुवस्वः सुवस्वः भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं वर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् पूजोत्रविदानेन मण्डवेन यजमानस्य आत्मानस्य प्रोक्षेहेन ओम अच्युताय नमः अनंताय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्यादनाय नमः पद्माय नमः अस्मिन् कुंभमध्ये श्री वडिवाम्बिका देवी समेत श्री महामुण्डनाथ परमेश्वराय नमः आवाहयामि आवाहन स्थापन सन्निधान सनिरोधन दिग्बन्धन अवकुण्ठन धेनुः त्रिशूलमुद्रामदस्य श्री वडिवाम्बिका देवी महामुण्डनाथ परमेश्वराय नमः पादयोः आद्यं समर्पयामि शिवाय नमः अर्घ्यं समर्पयामि शिवाय नमः आयमनीयं समर्पयामि शिवाय नमः समयामि स्नानानन्तरम् आयमनीयं समर्पयामि साम्बदाशिव परमेश्वराय नमः परिमलगन्धां धारयामि गन्धशोभच्छदां समर्पयामि सिन्दूरार्तम् अक्षदां समर्पयामि श्री वडिवाम्बिका देवी समेत श्री महामुण्डनाथ परमेश्वराय नमः ध्यानम् ओम वन्दे शम्भुमापतिं सुरगुरुं वन्दे जगत्कारणं वन्दे पन्नगभूषणं मृगधरं वन्दे पशूनां पतिं वन्दे सूर्यदशाङ्गवह्निनयनं शशिशेखराय नमः ॐ वामदेवाय नमः ॐ विरूपाक्षाय नमः ॐ कवर्तिने नमः ॐ नीललोहिताय नमः ॐ शंकराय नमः ॐ काल पक्कमा पोंगो इलाटे पोडुंगो संभवे नमः ॐ विनाकिने नमः श्री सांब सदाशिव परमेश्वराय नमः कोल्ली वक्किरवा कडेसिया काटुंगो வந்து என்ன நீ ரட்சிப்பாயே என்ன அட்ரஸ் தயவுசெய்து குடும்பத்தினர் வேண்டுகோள். அதாவது இங்கே தாயகத்திரிக்க முடிந்தவுடன் மதிய போசனத்துக்கு நக்கட் அவென்யூ 4 எல்லாரும் வந்து போமாறு கொள்கிறார்கள்.
இந்த நிதி இங்கே செய்ய முடிஞ்சு தானே செய்ய முடிஞ்சோடு 430 நகை செலவிற்கும் மதிய பூசணத்துக்கு வந்து போகுமாறு எல்லாரையும் அன்புடன் கொள்கிறார்கள். மண்டபத்தின் பேர் ஸ்டேட் பேங்க்யூர் மண்டபம், ஸ்டேட் பேங்க்யூர் கோல் 430 நகை செலவியூர் ஸ்டேட் பேங்க்யூர் கோல் என்ற இன்டர்செக்ஷன் வந்து மார்க்மேன் நகை அந்த இடத்துக்கு வந்து மதிய தொகையும் வந்து போகுமாறு அன்புடன் கொள்கிறார்கள். நன்றி. So I'm conclude a funeral service here today, and so later on we will proceed for the cremation ceremony, and I will go. I will closing the casket, and I will set up the casket first when we are taking that room, and after I set up the casket, 6 families member, and we are going to inside the cremation chamber for the cremation witnessing. But for the rest of the guests or the relative and friends, you can also watch the process on those 2 TV. And 6 families members will go inside for the chamber for the process that proceeds the cremation process. Once again, thank you everyone coming for today, and thank you for your support, condolences, and also family welcome. Everyone go to the reception place later. அரஹர மகாதேவ என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய சிவாய நமோ. 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 Later. I go first. Okay, yeah. Thank you. போகலாமா 5-6 பேர் போகலாமா? வெயிட் பண்ணவோ வெயிட் பண்ணுவோம்.
I can hold for you. So, Yeah, you can. Yeah, bring it. So we'd first like to express our condolences to you and your family. My name is Dave. This is my partner Brandon. We'll be seeing through the process today. Before we proceed, do we have any last words or final prayers we'd like to speak? Or are we okay to proceed? We're okay to proceed. So as we raise up the doors, we just ask you to remain in the back of the room until the doors come to a full close. Once the doors are fully closed, I will invite you up to press the start button if you'd like. Okay? So we will proceed. If you'd like to come up. So when you're ready, on the touch screen here, this green remake button at the very bottom. When you're ready, just give it a press. You'll see it disappear, and the process will begin. The process has begun. It takes an average of about 3 to 5 hours. In the meantime, you may rejoin your family and friends in the chapel.